செவ்வியல் இலக்கியங்களில் ஆயிரக்கணக்கான வழக்காறுகள் இருந்திருக்கின்றன. இந்த இலக்கியங்கள் நீதி கருத்துக்களை சொல்லும்போதும் சரி, போர் முனையிலே பேசும்போதும் சரி, காதலை கூறும்போதும் சரி, இந்த வழக்காறுகளை போகிற போக்கில் தூவி விட்டு செல்வதை கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்போது கரும்படு சாலையிலே அல்லது வயல்லேருந்து கரும்பை காய்ச்சி வெள்ளமாக ஆக்குகிற போது பதம் பார்த்தல் என்கிற ஒரு வழக்காறு. எல்லாருக்கும் பதம் பார்க்க தெரியாது. அதுக்குன்னு சில நிபுணர்கள் இருப்பார்கள். அவர்கள் வருவார்கள். அந்த பாலாத்தினாலே அந்த கொப்பரையில் இருக்கக்கூடிய பாலை ஆற்றிவிட்டு ஒரு தண்ணியை கையில் கொஞ்சம் அள்ளி அந்த தண்ணியில் அந்த பாலாக இருக்கிற அந்த வெள்ளத்தை எடுத்து அப்படி அது மிளகி அப்படி பாட்டு அது நேராக நின்றுச்சுன்னா முருகி விட்டது என்று வெள்ளத்தை ஊற்றுவோம். இதற்கு பதம் பார்த்தல் என்கிற வழக்காறு உண்டு நண்பர்களே. இதை நாலடியார் சிறுகாலை என குறிப்பிடுகிறது. கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார். கரும்பை ஆலையிலே ஆட்டி அதை கட்டி வெள்ளமாக மாற்றுவதற்கு பதம் பார்த்து கொண்டார்கள் என்கிற இந்த வழக்காறு இருக்கிறதே. இன்றைக்கும் நண்பர்களை நாங்கள் கொள்ளிடக்கரையில் வெள்ளம் காய்ச்சுகிற போது இந்த பதம் பார்ப்பதற்கென்று சில நபர்கள் இருப்பார்கள். அந்த வழக்காறு இந்த புறநானூறு 35வது பாடலிலே குறிப்பிடப்படுகிற நண்பர்களை. அப்புறம் பன்றிக்கு கூழூற்றி வளர்த்தல். வீடுகளில் தொட்டி இருக்குமா, அந்த தொட்டியில் கூளை ஊற்றி பன்றியை வளர்ப்பார்களாம். அப்போ வளர்ப்பு பன்றிகள் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன. பன்றி கூழ் பத்தரில், பத்தர்னு அந்த பாத்திரத்துக்கு பொருள் நண்பர்களே, அந்த பெயர் நண்பர்களே. பன்றிக்கு கூழ் ஊற்றுகிற அந்த பாத்திரத்தில் தேமாவை வடித்தற்றால், தேமாங்கனி சாற்றை ஊற்றினால் எப்படி இருக்குமோ அதுபோல் சில கீழ்ப்பண்புடையவர்களுக்கு நாம் கொடுத்து விடுகிறோம் என குறிப்பிடுகிற போது இந்த வழக்காறு அங்கே பதிவு செய்யப்படுகிறது நண்பர்களே. அதை போலவே சாதாரணமாக வீடுகளில், ஏழைகளுடைய வீடுகளில் கழனி தண்ணிம்போம். அதுக்கு கழுநீர்னு பேர். கழுவிய நீர், அரிசியை கழுவிய நீர் கழுநீர். இன்றைக்கும் கிராமங்களில் அந்த கழுநீரில் தான் குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது கழுநீரில் வைத்த குழம்பு. கார் அடகு. அது என்ன கார் அடகு? காரணம் கருப்புன்னு அர்த்தம். கரும்பச்சை நிறத்து இலைகள். அடகுனா இலைகள். அடை, அடகு, அடைப்பை, அடையாறு. அப்போ இந்த கீரை அல்லது இந்த இலைதலைகளை தான் நம்ம அடகுன்னு சொல்கிறோம். இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை மட்டும்தான் அந்த வீட்டில் சமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புலவு உணவு இல்லை, அங்கே வெண்சோறு இல்லை. ஆமாம். ஆனால் அந்த உணவு தான் உயர்ந்தது. ஏன்? அது அன்போடு தருகிற போது, பிரியத்தோடு தருகிற போது, கலைஞர்கள் தருகிற போது. அதே நேரத்தில் அன்பில்லாதவர்கள், அதாவது மேவாதாருங்கிறார், நம் மீது அன்பு வைக்காதவர்கள் கையிலே உண்பது. கைத்தூ, தூனா உண்பதுன்னு அர்த்தம். எள் தூனா எள்ளை உண்பது, 8. அது மாதிரி கொள் தூனா கொள்ளை உண்பது, கொட்டு. இது கைத்தூ, கையால் உண்பது இருக்கிறதே. ஒரு வேளை குய், ஒரு அருமையான கலைச்சொல் நண்பர்களே. பொரித்த கறி இருக்கிறது அந்த வீட்டில், கூடுதலாக துவையல் இருக்கிறது, வெண்சோறு இருக்கிறது. ஆனால் அன்பு மட்டும் இல்லை. அதை எப்படி அந்த வீட்டில் உண்டால் அது பொறாது. ஒரு நல்ல வழக்காறு எங்கு குறிப்பிடப்படுகிறது நண்பர்களே. அதே போலவே உலக்கையால் கரும்பை இடித்து சாறு பெறுகிற வழக்காறு இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாம். அதே போல் ஒரு வழக்காறு பலராலும் கூறப்பட்டது ஆரியர்களாலே. அதாவது தென் திசையில் இருப்பவர்கள் மோட்சத்திற்கு போக முடியாது, வட திசையில் இருப்பவர்களுக்கு தான் மோட்சம் உண்டு. ஆனால் இங்கே நாலடியாரில் பார்க்குறோம் நண்பர்களே, வடதிசையினர் சொர்க்கம் புகுதல் உண்டு. சுவர்க்கம் அப்படிங்கிறார். அந்த சொல்ல அப்புறம் நம்ம ஆராய்ச்சியில் பார்ப்போம், சுவர்க்கம்னா என்னன்னு. சொர்க்கம்னு சொல்லலை, சுவர்க்கம். பல நேரங்களில் இந்த செவ்வியல் இலக்கியங்களை நாம் மறுவாசிப்புக்கு உட்படுத்துகிற போது பல சொற்கள் தமிழ் சொற்களாகவே நமக்கு தெரிகின்றன. அதே போல் வடதிசையில் கொன்னாளர். கொன்னாளர்னால் யார்? கொலை செய்பவர்கள், கொலையாளிகள் வடதிசையில் இருக்கான். அவன் எப்படி மோட்சத்துக்கு போக முடியும்? சாலப்பலர், பல்லாயிரம் பேர் இருக்கிறான், அவனால் நிச்சயமாக போக முடியாது. நிலம் எந்த விதையை போடுகிறதோ அந்த விதையைத்தான் முளைக்கும். காஞ்சிரங்காய் எட்டிக்காயை போட்டால் தென்னை வராது, தெங்கம்பழத்தை போட்டால் எட்டிக்காய் வளராது. அதனால் நிலம் முக்கியமில்லை, குடும்பம் முக்கியமில்லை, நல்ல குடி முக்கியமில்லை, மனிதன் நல்லவனாக தோன்றுவது தான் முக்கியம். அது எதை விதைக்கிறோமோ, பண்பாளனை விதைத்தால் பண்பாளன் வருவான். இதை ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்புறம் இந்த நாலடியார் காலத்தில் அடிமை வேலை செய்கிற முறை இருந்திருக்கிறது. ஆமாம். சுரும்பால் கழனியுள் சேர்வர் அப்படின்னு ஒரு வரி இருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் தவறு செய்பவர்கள் வண்டுகள் மொய்க்கிற கழனியில் இந்த கரும்பு வேலை செய்கிற அடிமை வேலைக்கு அனுப்பப்படுவார்கள். அப்போது அடிமை வேலை முறை என்கிற வழக்காறு இருந்திருக்கிறது என்பதை நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே.
ஆமாம். இப்படி இந்த நம்முடைய நாலடியாரில் பல நுட்பங்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பல விதமான பதிவுகள், வழக்காற்று பதிவுகள் கூறப்படுகின்றன. அந்த வழக்காற்று பதிவுகள் வழி நாம் பல நுட்பங்களை கவனிக்கிறோம். நன்றி.